ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ஓடிடியில் அக்டோபர் 16 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. இது நம்ம எல்லாரும் பயங்கரமாக எதிர்பார்த்த அன்கட் வெர்ஷனும் அன்னைக்கே ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் இது கன்ஃபார்ம் நியூஸ் இல்லை, இப்போதைக்கு அன்அஃபிஷியல் நியூஸ் தான். இந்த அஃபிஷியல் அப்டேட் இப்போதைக்கு வராது. ஏன்னா படம் தியேட்டரில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது ஓடிடி ரிலீஸ் டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னும் படம் பார்க்காம இனிமேல் தியேட்டருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சில மக்கள் இருப்பாங்க. ஸோ அதனால ஓடிடி டேட் அனௌன்ஸ் பண்ணா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி போன்லயே பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு ஓடிடி ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அக்டோபர் 16 டேட்டு கொஞ்சம் எர்லியரா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தாலும் தளபதி படங்களோட ஓடிடி ரைட்ஸை பல கோடிகள் கொடுத்து வாங்குறதால கொஞ்சம் எர்லியரா சேம் பண்ணாதான் அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும். ஸோ அதனால இந்த அக்டோபர் 16 உண்மையா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இந்த அன்கட்டோட டூரேஷன் பாத்தீங்கன்னா 3 hours 40 minutes இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பட் என்னோட கெஸ்ஸிங் 3 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லாக் பண்ண வெர்ஷன் தான் 3 மணி நேரம் 40 நிமிஷம். அதை அப்படியே ரிலீஸ் பண்ணுவாங்களான்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு ஃபைனல் வெர்ஷனே 3 மணி நேரம் 20 நிமிஷம் வந்துச்சுன்னு. ஸோ அதனால டைரக்டர் கட்டு ரிலீஸ் ஆச்சுன்னா 3 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்குன்றது என்னோட கெஸ்ஸிங். அண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் இன்னும் பார்க்காம யாராவது இருந்தீங்கன்னா தியேட்டர்ல பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது தியேட்டர்ல என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பக்கவான கமர்ஷியல் படம். ஸோ ஓடிடியில் பார்க்கறத விட பல மடங்கு தியேட்டர்ல பயங்கரமா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பார்த்துருங்க. ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.